ஹாய்ங்க, குட் மார்னிங். இன்றைக்கி என்ன கிழமைன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா செவ்வாய்க்கிழமை. காலையில் வாசலில் தண்ணி தெளித்து கோலம் போட்டாச்சுங்க. இன்றைக்கி என்ன சமையல் செய்ய போகிறேன் அப்படின்னா, அரிசி பருப்பு சாதங்க இன்றைக்கி லஞ்சுக்கு. பசங்களுக்கு பாக்ஸு பேக் பண்ணுறதுக்காக. இது இல்லாமல் ஒயிட் ரைஸும் கொஞ்சம் வச்சு, மாமா அத்தை இவங்களுக்கெல்லாம் ஒயிட் ரைஸும் கொஞ்சம் வச்சு முள்ளங்கி சாம்பாரும் ரெடி பண்ண போகிறேங்க. இப்போது அரிசி பருப்பு சாதத்துக்கு தேவையான பொருள்: கடுகு, மிளகு, சீரகம், கடலைப்பருப்பு, வரமிளகாய், தக்காளி, பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம். அரிசி பருப்பையும் ஊற வச்சுட்டேங்க. 1.5 டம்ளர் அரிசி, 3/4 டம்ளர் அரிசி அவரைப்பருப்புங்க. மிளகாய் தூள் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ குக்கரில் ஆயில் போட்டுட்டு நெய்யும் போட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு அதிலே கடுகு கூட இருக்குங்க. அதுக்கடுத்து பார்த்திங்க மிளகு, சீரகம், பூண்டை தட்டி போட்டுக்குவேங்க. சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், வரமிளகாய் இதெல்லாம் போட்டு வணக்கணுங்க. இன்றைக்கி நான் என்ன பொரியல் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இதுக்கு அவரைக்காய் பொரியலுங்க. அவரைக்காய் பொரியல் காம்பினேஷன் பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. பட் எங்கள் வீட்டு குழந்தைங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா, மெயினான டிஷ் நல்ல வெரைட்டியாக வைக்கிறோம் அப்படிங்கும்போது சைடில் எதுவாக இருந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு சாப்பிடுவாங்க. இல்லை ரெண்டுமே போராக வச்சா தான் கொஞ்சம் அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். இதுவும் பிடிக்காத சாப்பாடு, பொரியலும் அவரைக்காவையும் பிடிக்காது அப்படின்னும்போது அவங்க சாப்பிட மாட்டாங்கங்க. அதனால தான் அரிசி பருப்பு சாதம் கூட அவரைக்காய் பொரியல் வச்சுட்டு, அவரைக்காய் பொரியல் பசங்க விரும்ப மாட்டாங்க. அதுக்காக தான் அரிசி பருப்பு சாப்பாடு கூட வச்சுட்டு, அரிசி பருப்பு சாப்பாடுனா விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் இப்படி ரெடி பண்ணுறேங்க. இப்போ சின்ன வெங்காயமும் போட்டாச்சுங்க. சின்ன வெங்காயம் போட்டு வணக்கிட்டு, அதுக்கப்புறம் தக்காளி போட்டு மிளகாய் தூளெல்லாம் போட்டு வணக்கணுங்க. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா, இன்றைக்கி நான் முள்ளங்கி சாம்பார் வச்சுருக்கேன். முள்ளங்கியில் ஒரு டிப்ஸ் இருக்குதுங்க. என்ன டிப்ஸுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் முள்ளங்கியை வெங்காயம் தக்காளியோடு வணக்காமல் ஃபஸ்ட்டே தனியாக வணக்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளியை வணக்கிட்டு அதுக்கப்புறம் முள்ளங்கி போட்டு சாம்பார் ரெடி பண்ணுற மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம் தக்காளி வணங்கியாச்சுங்க இருக்குது அரிசி பருப்பு சாதத்துக்கு. அது கூட நான் மிளகாய் தூள், சாம்பார் தூள்லாம் போட்டுட்டு, இது கூட தண்ணி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 1.5 டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டேங்க. இந்த அரிசி பருப்பு கழுவி எடுத்துக்கிட்டேங்க. இதாங்க அந்த அரிசி பருப்பு அவரைப்பருப்புன்றது இதுதாங்க. ரொம்ப எனர்ஜி. வாங்கி பசங்களுக்கு சமைச்சு கொடுங்க, சாப்பிடுவாங்க. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும், நல்லா இருக்குங்க. இது மாதிரி சமைச்சு கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்கங்க. இப்போ நான் அரிசியையும் இது கூடவே போட்டு, இது கூட கொத்தமல்லி தழையும் போட்டு குக்கரை மூடி வச்சுருவேங்க. குக்கரை மூடி இறக்கி அதுக்கப்புறம் லஞ்ச் பாக்ஸில் இன்றைக்கி பேக்கப் பண்ணணும். இது நீங்கள் கண்டிப்பாக இது மாதிரி சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுதாங்க ப்ரிப்பேர் ஆகிடுச்சிங்க சாப்பாடு. நீங்களும் இந்த மாதிரி சமைச்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியான வேலைங்க. டிஃபன் ஒன்று வச்சுட்டு இது ஒன்று வச்சிங்கன்னா வேலை முடிஞ்சிடும். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு பார்க்கலாம்.